கோஸ்ட் பிரெடேட்டர் யூடியூப் சேனல்ல இருந்து விக்னேஷ் சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி அடர்ந்த மரங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பயங்கரமான அபேண்டன் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. இந்த வீடு இருக்க ஆம்பியன்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ செடி முளைச்சிருக்கு. யாருமே இங்கே வர்றதும் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல். யாரு அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆகிற அவரு ஒரு இடத்துல நைட் விஷன் கேமராவை செட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஆரம்பிக்க அந்த பில்டிங்கை சுத்தி இருக்கிற மரங்களும் செடிகளும் ஆடுற மாதிரி ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸும், அதே போல அந்த பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல யாரோ ஓடுற மாதிரி அமானுஷ்யமான சவுண்ட்ஸும் கேட்க ஆரம்பிக்குது. யார் அது மேல? யாரு யாரு யார் இது? உங்களுக்கு தெரியுங்களா? யார் இது? ஏதோ போது கைஸ் அங்க மேல. யார் அது? கைஸ் மறையுது. கைஸ் உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையா தெரியல. பில்டிங்கோட டாப் ஃப்ளோர்ல இருந்து யாரோ நடக்கிற மாதிரியும் ஓடுற மாதிரியும் ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் வரவே அவரு அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்து பார்க்க பில்டிங்க்கு மேல ஒரு கருப்பு உருவம் நிக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே அவரு அந்த பிளேஸ்க்கு போய் பார்க்க அங்க யாருமே இல்ல. கேக்குதுங்களா? யார் இது? தொட்டியில் யாரு? கைஸ் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன், தொட்டியில் யாருமே இல்லை. இப்போ சவுண்ட் கேட்குது கைஸுங்க. யாரும் அந்த தொட்டியில்? என்கிட்ட எதனா பேசுங்க. உங்களுக்கு தேவையான நான் கறியெலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு யாரும் இவ்வளோ நேரம் சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் முன்னாடி வர முடியுமா? சத்தம் வருது. உச்சக்கட்ட பயத்தில் இருக்குங்க கைஸ். அங்கே சத்தம் வந்துட்டே இருக்கு. அந்த சின்ன தொட்டி தான். யார் இது? பாருங்க. யாருமே இல்லை பேசுங்க. இப்போதான் எட்டி பார்த்தது. தொட்டிக்குள்ள தெரிஞ்ச அந்த அமானுஷ்யமான உருவத்தை பார்த்து அரண்டு போற அவரு கடைசியா கையோடு கொண்டு வந்திருந்த சிக்கன் கறியை வச்சு ஒரு ரிச்சுவலை பண்ணி அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு. நான் பிடிச்ச கறியை நான் வாங்கிட்டு இங்கே வச்சிருக்கேன். என் முன்னாடி வந்தவன நான் இதை கொடுக்குறேன். என் முன்னாடி வர முடியுமா? வந்து எடுத்துக்கோ. என்கிட்ட எதனா பேசணும்னாலும் பேசலாம். ஓகே நான் பார்க்கலாம். இப்போ நான் கேட்டுட்டேன். சத்தம் மட்டும் வருது, ஆனால் கேட்குதுங்களா? சத்தம் மட்டும் வருது, ஆனால் என் கண்ணில் எதுவுமே தெரியல. ஆத்மாவை நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நைட் விஷனில் கேப்சர் ஆனால் உங்களுக்கு அதுவும் கொடுக்குறேன். கைஸ் நான் செவுத்துக்கிட்ட பாருங்க, தெரியுதுங்களா? அங்கே ஏதோ இருக்குது கைஸ். அங்கே பாருங்க ஏதோ வருது கைஸ். கீழே வரங்க கைஸ். கரெக்டாக அங்கே வந்து உட்காருது கைஸ். கைஸ் நான் லைட் ஆன் பண்ணுறேன். நீங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். பேசாமல் பாருங்கள், கேட்டோமீட்டர் ஃப்ளக்சுவேட் ஆகுது. பேசாமல் பாருங்கள், கேட்டோமீட்டர் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. கைஸ் உங்களை என்னால் பார்க்க முடியல, என் கண்ணால் பேரைஸால் என்னால் பார்க்க முடியல. ஆனால் இங்கே தான் இருக்குது. கேட்டோமீட்டர் போய் சொல்லுதாங்க பாருங்கள், ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன் இந்த கறியை எடுக்க மாட்டேன்ற? உனக்கு வேணும்னா அந்த கறியை எடுத்துக்கோ. ஃப்ளக்சுவேட் பாருங்க கைஸ். பாருங்கள். அங்கே தெரிஞ்ச அமானுஷ்யமான உருவங்களாலையும் அடுத்தடுத்து அங்கே நடந்த அமானுஷ்யமான விஷயங்களாலையும் ரொம்பவே பயந்து போற விக்னேஷ் அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு. பொதுவா காட்டுக்கு நடுவுல இருக்கிற எல்லச்சாமி கோயில், கன்னி கோயில் மாதிரியான பிளேசஸ்க்கு நைட் டைம்ல போறது ரொம்பவே ரிஸ்க்குன்னும், ஏன் சில சமயங்கள்ல அது நம்மோட உயிருக்கே கூட ஆபத்தா முடியலாம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட டேஞ்சரஸான பிளேஸுக்கு பீயிங் ஜெகன் யூடியூப் சேனல் இருந்து ஜெகன் நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. ஒரு கன்னி பையன் ஒரு கன்னி கோயிலுக்கு போக போகிறேன். அதுவும் இந்த நைட்டில் நடு ராத்திரில் போக போகிறேன். டைம் கிட்டத்தட்ட ஒரு 11:30. அங்கே போகிறதுக்கு 12 மணி ஆகிடும் நினைக்கிறேன் ரீச் ஆகிறதுக்கு. அடர்ந்த காட்டுப்பகுதி வழியாக நடந்து அந்த கன்னி கோயிலை ரீச் பண்ணுற அவரு கொஞ்ச நேரம் அந்த கோயிலை சுற்றியும் என்ன இருக்குங்கிறத பார்க்குறாரு.
கடைசியா டைம் மிட் நைட்டை தாண்டினதும் ஒரு நைட் விஷன் கேமராவை செட் பண்ணி வச்சுட்டு அவரு கன்னி கோயில் முன்னாடி உட்கார்ந்து ஒரு சூடத்தை ஏத்தி வச்சு கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்க அப்பதான் இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் நடந்தது. அவரு கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே கன்னி கோயிலோட மரத்துக்கு பின்னாடி இருந்து திடீர்னு அப்பியர் ஆகிற ஒரு மர்மமான ஒளி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து கடைசியா கன்னி கோயிலோட சிலை மேல ஐக்கியமாறது கிளியரா கேப்சர் ஆயிருந்தது. அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்த ஒரு சிலர் அந்த மர்மமான ஒளி நிச்சயமா கடவுள் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, அந்த ஒளி கடவுளா இல்ல வேற எதுவுமா? கிரே உல்ஃப் யூடியூப் சேனல்ல இருந்து வாசுவும் அவரோட டீமும் ஒரு நல்ல மழை நாள்ல ஒரு அபேண்டன் ஃபேக்டரி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போறாங்க. இந்த லொகேஷன் இப்போ கொஞ்சம் மேலெல்லாம் போக முடியாது. அன்னைக்கே பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்தது காய்ஸ், உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுதா தெரியல. இந்த பிளேஸோட பேக் ஸ்டோரி என்னன்னா, இந்த ஃபேக்டரியை கட்டிக்கிட்டு இருக்கும் போதே இங்க ஒர்க் பண்ண கேரளாவை சேர்ந்த ஒரு ஒர்க்கர் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறமா இங்க தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கவே வேற வழி இல்லாம இந்த பிளேஸையே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அங்கிட்ட எடுங்க, ஒரு கேமரா வச்சு எடுங்க. நான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேன். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அந்த பில்டிங்குள்ள அவங்க என்டர் ஆகி இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அமானுஷ்யமான சவுண்ட்ஸும் அதே போல அடுத்ததா ஒரு சில அமானுஷ்யமான உருவங்களும் தென்படுது. லைட் அடிங்கடா. அந்த பில்டிங்குள்ள அவங்க ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்க ஒரு இடத்துல உடம்பு இல்லாம தலை கழுத்து மட்டும் இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் எட்டி பார்க்கறத பார்த்து அரண்டு போறாங்க. லைட் அடிங்கடா. இன்னொரு டக்கு டக்கு பக்கத்துல வந்துச்சு. இங்க பள்ளம். லைட்டு இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அந்த பில்டிங்கை சுத்தி இருக்கிற இடங்களை அவங்க செக் பண்ண ஆரம்பிக்க வாசு அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா தைரியமா எங்ககிட்ட கேளுங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா தயவு செஞ்சு கேளுங்க. பயந்துட்டே இருக்கீங்களா? பேயை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. பேயே எங்களை பார்த்து சும்மாரா உங்களுக்கு ஆறாத என்ன மீன் உங்களுக்கு சும்மாரா வாசு பக்கத்துல போகாத வாசு இருந்தா வாசு. அடுத்தடுத்து அங்க தெரிஞ்ச அமானுஷ்யமான உருவங்களை பார்த்து டீம்ல இருக்கிறவங்க ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்க வேற வழி இல்லாம வாசு அங்கிருந்து கிளம்பி வந்திருந்தாரு. ஃபயாஸ் தமிழன் யூடியூப் சேனல் இருந்து ஃபயாஸ் ரீசெண்டா தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான தோப்புக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. அப்படி போனப்போ அவரு கூட ஒரு மந்திரிக்கப்பட்ட மோதிரத்தையும் எடுத்துட்டு போயிருந்தாரு. அந்த மோதிரத்தை பத்தி சொல்றப்போ ஃபயாஸ் சொன்னது என்னன்னா, அந்த பிளேஸ்ல ஏதாச்சும் அமானுஷ்யமான விஷயங்கள் இருந்தா இந்த மோதிரத்து மூலமா அதை அங்கிருந்து அனுப்ப முடியும்னு சொல்லியிருந்தாரு. மோதிரத்தை காமிச்சோன்னே பார்த்தீங்களா பேபிக்கு குஷியை. இப்போ இவ்வளோ பெரிய காட்டுப்பகுதியில் நான் உனக்கு எங்கே பேபி போய் தேடுறது சொல்லு. அந்த இடத்தை ரீச் பண்ணதும் ஃபயாஸ் நைட் விஷன் கேமராவை செட் பண்ணிட்டு மோதிரத்தை காமிச்சபடி ஒரு சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்க அங்க இருக்கிற கிணத்துக்கு பக்கத்துல ஒரு அமானுஷ்யமான உருவம் உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாரு.
அந்த உருவத்தை பார்த்து ஸ்டார்டிங்ல பயப்படுற அவரு கொஞ்ச நேரம் கழிச்சு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அதுக்கு பக்கத்துல போக ட்ரை பண்றாரு. அவரு பக்கத்துல போனதும் அந்த அமானுஷ்யமான உருவம் மறைஞ்சு போயிருந்தது. இதனால வேற வழி இல்லாம கையில மோதிரத்தை வச்சுக்கிட்டு அந்த ஆன்மா அந்த பிளேஸ்ல இருந்து வெளியே போறதுக்கான மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்க ஒரு அமானுஷ்யமான உருவம் அந்த பிளேஸ்ல இருந்து வெளியே போற மாதிரி அவரோட நைட் விஷன் கேமராவுல கேப்சர் ஆயிருந்தது. லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கிற இந்த பீஸ் தான் அந்த மிஸ்ஸிங் பிளேஸ்ல சரியா மேட்ச் ஆகுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க். அடுத்து நீங்க பார்க்க போற பிக்சர்ல இருக்கிற ப்ரூம் ஸ்டிக்ஸ் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அதுல ஒண்ணு மட்டும் மத்ததுல இருந்து வித்தியாசமா இருக்கு. அது எதுங்கிறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.